ஹரஹர விடங்கர் அவதாரம் சிவனின் அருள்மிகு திருவுருவம். ஹரஹர விடங்கர் என்பது சிவபெருமானின் மிக முக்கியமான மற்றும் அருள் மிகுந்த ஒரு அவதாரம் ஆகும். இந்த அவதாரம் சிவனின் அனுகிரக அருள் மற்றும் சௌந்தரியத்தின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. ஹரஹர விடங்கர் அவதாரம் தோன்றிய வரலாறு புராண கதைகளின்படி சிவன் தனது நடன கலையை உலகிற்கு அளிக்க விரும்பினார். அதற்காக அவர் தனது விடங்க ரூபம் கொண்ட நடராஜர் வடிவத்தில் தோன்றி பல்வேறு இடங்களில் நடனம் ஆடினார். குறிப்பாக திருவாரூர், சந்திரசேகரபுரம் மற்றும் பல திருத்தலங்களில் சிவன் விடங்கர் ரூபமாக எழுந்தருளியுள்ளார். ஹரஹர விடங்கர் திருவுருவம். இவருடைய உருவம் மிகவும் அழகானது மற்றும் கருணை நிறைந்தது. அவர் நடராஜருடன் ஒப்புமை பெறும் ஒரு தேக அமைப்பில் காணப்படுகிறார். தன்னுடைய ஒரு பாதத்தை அடிக்கால் தலையில் தூக்கி மற்றொரு பாதத்தில் நிலம் தொடும் நிலையில் இருக்கிறார். இவரது உருவம் மென்மையானதும் அழகானதும், ஆனால் அதே நேரத்தில் மாபெரும் சக்தியை கொண்டது. இவர் தெய்வீக நடனத்தின் தேவனாக போற்றப்படுகிறார். ஹரஹர விடங்கர் வழிபாடு. இவர் பெரும்பாலும் திருவாரூர் தலத்தில் தமிழ்நாட்டில் மிக பிரசித்தி பெற்றவர். இவர் மிகுந்த கருணை உடையவர். எனவே இவரை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் சுகபோக வாழ்க்கை வேண்டும் என விரும்புபவர்கள் இவரை அர்ப்பணமாக வழிபடுவர். ஹரஹர விடங்கர் மகத்துவம். இவர் நடனத்திற்கும் சங்கீதத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறார். இவரை வழிபடுவோருக்கு அருள், இசை நயம் மற்றும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். இவர் உலகின் அழகிய மென்மையான அருள்மிகு உருவம் என்று சமயவாதிகள் கருதுகின்றனர். திருவாரூர் ஹரஹர விடங்கர் இறை நற்பணி, இசை மற்றும் அழகின் திருவுருவம் என்று போற்றப்படுகிறது.